Hello viewers, welcome to the Hawk channel. So இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 15 பில்லியன் அக்கவுண்ட்ஸ் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு வந்திருக்கு டார்க் வெப்ல. ஸோ நம்மளுடைய டீட்டெயிலாகவும் கண்டிப்பாக இருக்க முடியாதுல. நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் இருக்கும், நம்மளுடைய அக்கௌண்ட் வெப்சைட் அக்கௌண்ட் லாகினும் அதில் இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 15 பில்லியன் அக்கௌண்ட்ஸ் வந்து ஹேக்கர்ஸால் ஸ்டோலன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரம் எதுலன்னு பார்த்தீங்கன்னா 1 lakh ப்ரீச்சஸ் நடந்திருக்கு வெப் சர்வர்ஸ் மேலே. ஸோ அண்ட் டேட்டாபேஸ் வெப் சர்வர்ஸ் அண்ட் டேட்டாபேஸ் மேலே 1 lakh ப்ரீச்சஸ் நடந்திருக்கு. ஸோ அதுலேருந்து வந்து தான் இந்த 15 பில்லியன் அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து இந்த நடந்த மொத்த ப்ரீச்சஸையும் ஒன்றா கலெக்ட் பண்ணி இந்த 15 பில்லியன் லாகின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டார்க் வெப்பில் பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஸோ இதனால் நமக்கு என்ன ஆபத்து அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா எந்த வெப்சைட்ஸில் வேணாலும் லாகின் பண்ணியிருக்கலாம். அண்டு மியூசிக் சைட்ஸ் அண்டு வீடியோ சைட்ஸ் எல்லோரும் இப்போ பொதுவாக யூஸ் பண்ணுறீங்க. விபிஎன்ஸுடைய அக்கௌண்ட்ஸு இருக்கலாம், அண்டு ட்ரேட் அக்கௌண்ட்ஸ் அண்டு ஃபைல் ஷேரிங்காக ஃபைலில் ஷேர் பண்ணோம்ல, நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபைல் லிங்கை ஷேர் பண்ணுற சம் வெப்சைட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி லாகின்ஸு அண்ட் இந்த மாதிரி நிறைய வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து ஹேக் செய்யப்பட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா டார்க் வெப் பற்றி அறிமுகம் பெருசாக தேவையில்லை, இருந்தாலும் சொல்கிறேன். டோர் எக்ஸிட் நோடு, டோர் நோடுன்னு சொல்லுவாங்க, டார் ப்ரௌசர் தெரியும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டார்க் வெப்பை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழி. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நார்மலான நம்ம பீப்புள்ஸ் ஆர் யூசர்ஸ் ஆக்சஸ் பண்ணும்போது நமக்கு தான் அதிகமான தீங்கு. ஸோ இதில் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, மேக்ஸிமம் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் அண்ட் அதை பற்றி ஃபுல் உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் மட்டும் நீங்கள் இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பட் டோன்ட் கோ தட், அது நீங்கள் போக முடியாது, பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டார் ப்ரௌசர்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டார் எக்ஸிட் நோட், ஸோ டார் நோடுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ இந்த நோடு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க லொக்கேஷன் அண்ட் நம்மளுடைய ஐபி அட்ரஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து பைண்ட் பண்ணிடும். யாருக்குமே தெரியாது நம்ம என்ன ஐபி அட்ரஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம இப்போ உள்ளே போகிறப்ப என்ன ஐபி அட்ரஸ் நம்ம அப்படின்னு. ஸோ எக்ஸாம்பிள் சிம்பிள் கான்செப்ட் சொல்ல போனால் நீங்கள் விபிஎன் யூஸ் பண்ணால் உங்கள் ஐபி மாறும்ல. ஸோ அதே கான்செப்ட் தான் இந்த டோர் நோட்லேயும். ஸோ இந்த டோர் ப்ரௌசர் நீங்கள் யூஸ் பண்ணாலே நீங்கள் அந்த விபிஎன் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா உங்களுடைய உள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகும்போதே டார் ப்ரௌசரில் என்ட்ரு ஆகும்போதே பார்த்தீங்கன்னா டார் நோடுன்னு அந்த நோட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அந்த நோடு ஆக்டிவேட்ஸ் ஆனால் தான் அந்த வெப்சைட்ஸ் எல்லாமே ஆக்சஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டார் எக்ஸிட் நோட் யூஸ் பண்ணுறதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களை யாரும் சர்ச் பண்ண முடியாது, நீங்கள் யாருன்னே தெரியாது. ஸோ அதுக்காக தான் இந்த டார் எக்ஸிட் நோட். ஸோ இதில் தான் டார்க் வெப்பை ஆக்சஸ் பண்ணுவாங்க. டார்க் வெப்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில பேர் மைண்டில் நினச்சிருப்பீங்க ஒரு சில இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் நடக்குது அப்படின்னு. ஆனால் நம்ம கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கான விஷயங்கள் எல்லாமே இங்கே நடந்துட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னல இந்த 15 பில்லியன் அக்கௌண்ட்ஸ் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னது. ஸோ இதுவே ஒரு பயங்கரமான ஒரு இஷ்யூ தான். ஸோ இதில் நம்ம அக்கௌண்ட்ஸ் இருக்க வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ இப்போ நீங்களும் யோசிச்சிருப்பீங்க, ஒருவேளை நம்ம நிறைய இடத்துல லாகின் பண்ணியிருப்போம். சில பேர் நம்ம எங்கெல்லாம் நம்ம அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கோன்னே தெரியாது. எந்த ஒரு புது வெப்சைட் வந்தாலும் சரி, என்ன ஒரு புது ஆப் வந்தாலும் சரி, அதை ட்ரை பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா ஆப்ஸ் எல்லாம் வந்த உடனே ஃபர்ஸ்ட் கடை டவுன்லோட் பண்ணுவோம், நம்மளுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸை உள்ளே போட்டுட்ருப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி அப்புறம் வந்து அது நல்லா இல்லைன்னு தெரிஞ்சு நீங்கள் அன்இன்ஸ்டாலும் பண்ணிட்டு இருப்பீங்க. அன்இன்ஸ்டால் மட்டும்தான் பண்ணுவீங்க. அதில் கொடுத்த உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ண மாட்டீங்க. இப்படி நிறைய பேர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி வெப்சைட்ஸ் ஆப்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட அக்கௌண்ட்ஸாக கூட இது இருக்கலாம். அண்ட் இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறீங்களோ இல்லை புதுசாக வர வெப்சைட்டை நீங்கள் புதுசாக வர ஒரு ஆப்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணும்போது எல்லாருமே பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய நம்ம ஜிமெயில் ஐடியோ இல்லை சம் அதர் மெயில் ஐடிஸோடைய பாஸ்வேர்டையும் இமெயிலையும் சேமாக தான் போடுறீங்க. இந்த வேர்ல்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 50 இல்லை 60% பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய இமெயில் ஐடிஸ்க்கும் அண்ட் அது ரிலேட்டடாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் அண்ட் அதர் வெப்சைட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னாவே மேக்ஸிமம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே பாஸ்வேர்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் அது வந்து
நீங்கள் என்னதான் வந்து ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு, எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ஃபா நியூமரிக் 8 டிஜிட்ஸ் அந்த மாதிரி போட்டு நீங்கள் சிம்பிள்ஸோட யூஸ் பண்ணாலுமே அது வேஸ்ட் தான். ஏன்னா நீங்கள் சேம் ட்ரெடிஷ்னல் யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வெப்சைட்ஸ் ப்ரீச் நடக்கிறப்ப நீங்கள் உங்களுடைய ஓல்டு, அதாவது ஜிமெயில் இருக்கக்கூடிய யூசர் நேம் பாஸ்வேர்டு சேமாகவே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இங்கே அதர் வெப்சைட்ஸில் கிரியேட் பண்ணுறதுனால, ஸோ அந்த வெப்சைட்டை ப்ரீச் பண்ணாலே உங்களுடைய மொத்த லாகின்ஸும் நீங்கள் வேறு எந்த ஆப்ஸ்லையோ இல்லை ஜிமெயிலுடைய ஆக்சஸுமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஹேக்கர்ஸ்க்கு வந்து கிடைக்க வாய்ப்பு ரொம்ப இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு நான் ஃபாலோ பை அந்த 3-4 வீடியோஸை சொல்லிட்டு வந்திருக்கேன். அந்த சீரியஸ் படி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா இல்லைன்னா உங்கள் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிடும். அண்டு நெக்ஸ்ட் சொல்கிறேன் நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு. ஸோ அண்ட் இப்போது ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போது நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்க அக்கௌண்ட்ஸில் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு மெயில் ஐடி வச்சுட்டு இருக்கோம்னா, அந்த மெயில் ஐடி வந்து வேறு எதுலையாச்சும் நம்ம லாகின் பண்ணியிருக்கோமா, அந்த லாகின் பண்ண சைட்ஸை வந்து ப்ரீச் நடந்திருக்கா, அந்த டேட்டா ஹேக்கர்ஸ் கிட்ட போயிருக்கா அப்படின்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நான் எங்கே போய் எப்படி சர்ச் பண்ணுன்றத வீடியோட எண்டில் வந்து நம்ம மொபைல் வியூ செஷன்லேயே நான் உங்களுக்கு காட்டுறேன் எங்கே சர்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறத. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நான் ஒரு சில ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். இந்த ஸ்டெப்ஸை மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாஸ்வேர்ட்ஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நியூமரிக்காக தான் வச்சுருப்பீங்க கன்ஃபார்மாக. ஓகே, 1. நெக்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்ஃபா நியூமரிக் பாஸ்வேர்டு மட்டும் இல்லாமல் உங்களுடைய மெயில் ஐடி யூஸ் பண்ணும்போது அதர் சைட்ஸில் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஜிமெயில் வச்சுருக்கீங்க, இந்த ஜிமெயில் வச்சுட்டே நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் இப்போது ஸ்டடீஸ் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, இந்த ரிசர்ச் பண்ணுறதுக்கு கோரான ஒரு வெப்சைட் இருக்குது, இந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த வெப்சைட்ஸில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணுறப்ப என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் லாகின் மீன்ஸ் இட் மீன் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் மெயில் ஐடி காமனாக யூஸ் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை. பட் அந்த சேம் பாஸ்வேர்டு உங்கள் ஜிமெயிலுக்கு யூஸ் பண்ணுற சேம் பாஸ்வேர்டை வேறு எங்கேயுமே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி அந்த வெப்சைட்ஸில் டிபெண்ட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய பாஸ்வேர்ட்ஸை அதுக்கு நெக்ஸ்ட்டில் வர வேறு சைட்டில் யூஸ் பண்ணாதீங்க. இப்படி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா யூ ஆர் த லூசர். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக 100% தெஃப்ட் ஆகப்படும். ஸோ உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாத்தையும் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து மாற்றிடுங்க. சில பேருக்கு எந்தெந்த அக்கௌண்ட்ஸில் நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னே தெரியாது. ஸோ அவங்க வந்து நம்மளுடைய வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கூகுள் ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே நம்ம லாகின் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் போய்ட்டு ஒன்று அக்கௌண்ட்டு தேவையில்லைனா அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணுறீங்க அந்த வெப்சைட்டில் போய்ட்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த ஆப்ஸை வந்து லாக் அவுட் பண்ணிடுறீங்க. அந்த வீடியோ லிங்க்கில் சொல்லியிருப்பேன், வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் கீழே. ஸோ அந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா அதை எப்படி பண்ணுறதுன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கோங்க. மொபைல் வியூவில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 15 பில்லியன் ஸ்டோலன் அக்கௌண்ட்ஸ் இல்லாமல் உங்களுடைய நீங்கள் இதுக்கு முன்னாடி லாகின் செய்யப்பட்டிருந்த வெப்சைட்டாக இருக்கலாம், இல்லை ஆப்ஸாக இருக்கலாம். ஸோ இது மூலிமா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு வெளியில் போயிருக்கா, உங்களுடைய அக்கௌண்ட்ஸோட டீட்டெயில் எடுக்கப்பட்டிருக்கா, அந்த வெப்சைட் ப்ரீச் பண்ணப்பட்டிருக்கா நீங்கள் செக் பண்ணணும். ஸோ அது எப்படின்றது தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மொபைல் வியூவில் வந்து நான் உங்களுக்கு இப்போது காட்ட போகிறேன். ஓகே, ஸோ மொபைல் வியூ பாருங்கள். உங்களுக்கு எப்படி உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் வேறு வெப்சைட்டில் லாகின் பண்ணி அந்த லாகின்ஸ் வந்து அந்த வெப்சைட் மூலிமா ப்ரீச் நடந்து நம்ம டீட்டெயில்ஸ் தெஃப்ட் ஆகிருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்ரோம் ப்ரௌசர் போயிடுங்க. இந்த க்ரோம் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா லீக்டு சோர்ஸ் .ru லீக்டு சோர்ஸ் .ru அப்படின்ற வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் இமெயில் படி நீங்கள் சர்ச் பண்ண முடியும் அண்ட் ஐபி அட்ரஸ் சம்திங். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இமெயிலை செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய இமெயில், ஸோ என்னுடைய ஜிமெயில் அட்ரஸ் நான் இங்கே போடுறேன், @gmail.com அப்படின்றத நான் இங்கே போடுறேன். ஸோ இது மூலிமா நான் செக் பண்ணுறேன். ஸோ சர்ச் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா சர்ச் ஆகிட்டு நம்மளுடைய இந்த நான் போட்டிருக்க இந்த ஜிமெயில் அட்ரஸ் வந்து வேறு அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணி, இட் மீன்ஸ் வேறு வெப்சைட்டில் நான் லாகின் பண்ணியோ இல்லை ஆப்ஸை லாகின் பண்ணியோ அந்த ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீச் நடந்திருக்கு அப்படின்ற லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துடும். ஸோ இப்போ எந்தில் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கு பாருங்கள், சர்ச் கம்ப்ளீட்டட்ன்ட்டு dubsmash.com has one result found. This data was approximately in 2018. ஸோ இந்த dubsmash.com அப்படின்ற சொல்கிற டேட்டாபேஸ் வந்து ப்ரீச் பண்ணப்பட்டிருக்கு. அதுலேருந்து என்னுடைய இந்த ஜிமெயிலோடைய யூசர் நேமும்
அண்ட் என்னுடைய பாஸ்வேர்டும் டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது தான் உண்மை. ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செக் பண்ணி காட்டுறோம். நான் இந்த வெப்சைட் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காகவே என்ன பண்ணேன், இன்னொரு இதுதான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற மெயில். இங்கே பார்த்தீங்கன்னா ஒய்மெயில் நான் ஆல்ரெடி சேம் இதே வச்சுருக்கேன். ஸோ இதை கொடுத்து நான் இப்போ செக் பண்ணுறேன். ஸோ சர்ச் கொடுக்குறேன். ஸோ சர்ச் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சர்ச் கம்ப்ளீட்டட், நோ ரிசல்ட்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் கரெக்டாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. நம்மளுடைய யூசர் நேம் இந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணி ஏதாச்சும் லாகின் பண்ணியிருந்து அதுலேருந்து அந்த வெப்சைட்ஸ் ப்ரீச் நடந்துருந்ததுன்னா அது இங்கே காட்டிடும். இப்போ நான் இங்கே டப் ஸ்மாஷன் காட்டுச்சுல்ல. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய சைட்ஸ் உங்கள் ஜிமெயில் அட்ரஸோ இல்லை வேறு ஏதாச்சும் மெயில் அட்ரஸோ வச்சு அக்கௌண்ட் ஸ்டோலன் செய்யப்பட்டிருந்தால் அது இங்கே காட்டும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக அதுக்குள்ளே ரீலாகின் பண்ணி உங்களுக்கு அந்த வெப்சைட் தேவைன்னா நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை வச்சுக்கோங்க, இல்லை டெலீட் பண்ணுறங்க. அப்படி அந்த வெப்சைட் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட், யூசர் நேம் மேக்ஸிமம் சேஞ்ச் பண்ண முடியாது ஒரு சில வெப்சைட்டில். ஸோ பாஸ்வேர்ட்ஸ் என்ன பண்ணிங்கன்னா மறுபடியும் ரீசேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ இப்படி தான் நீங்கள் செக் பண்ணணும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.